அமெரிக்காவின் மிக பிரபலமான த சிம்ப்சன்ஸ் கார்ட்டூன் தொடர் நிஜ வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கணிப்பதில் புகழ் பெற்றது. கடந்த 2000ஆம் ஆண்டு வெளியான த சிம்ப்சன்ஸ் கார்ட்டூன் தொடரின் 11வது சீசனில் வரும் பார்ட் டு தி ஃபியூச்சர் எபிசோடில் லிசா சிம்ப்சன்ஸ் என்னும் கதாபாத்திரம் தற்போது வைரலாக பேசப்படுகிறது. கார்ட்டூனில் லிசா சிம்ப்சன்ஸ் அணிந்திருக்கும் பர்பிள் நிற ஆடை மற்றும் முத்துக்களாலான அணிகலனை போன்று அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற விழாவில் கமலா ஹாரிஸும் அணிந்திருந்தது தற்போது பேசப்படுகிறது. மேலும் அந்த தொடரில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விட்டுச் சென்ற பட்ஜெட் நெருக்கடியை லிசா கையாள வேண்டியிருப்பது போலவும் வசனங்கள் வைக்கப்பட்டிருந்தன. சிம்ப்சன்ஸ் தொடரில் காண்பிக்கப்பட்ட பல சம்பவங்கள் நிஜத்தில் நடந்துள்ளதால் கமலா ஹாரிஸ் இந்த முறை அமெரிக்க அதிபராவார் என்று சமூக வலைதளவாசிகளும் சிம்ப்சன்ஸ் தொடரின் ரசிகர்களும் கூறி வருகின்றனர். ஆனால் 2030ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் முதலாவது பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவது போன்றே சிம்ப்சன்ஸ் கார்ட்டூனில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த முறை ட்ரம்ப் ஆட்சியை பிடித்து அடுத்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் அதிபராவார் என்றும் சமூக வலைதளங்களில் அனல் பறக்க விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதை தொடர்ந்து இதுகுறித்து முன்பே கணித்ததாக சிம்ப்சன்ஸ் கார்ட்டூன் தொடர் பற்றி வைரலாக பேசப்படுகிறது.